ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் வந்திருக்கிறது 0 லக்ஷ்மி. ஆக்சுவலி நேற்றே இந்த வீடியோ பற்றி பேசியிருக்கணும், இருந்தாலும் ஓகே. நியூ இயர்க்கு நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் பர்சன் 2 பேருமே வந்துட்டு பெரம்பலூர் போயிருக்காங்க, தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஹோட்டல்ஸோட ஒரு ஈவெண்ட்க்கு. ஸோ இந்த இடத்துல அவங்க 3 ஸ்டார் ஹோட்டல் ஓகேவா பெரம்பலூரில் இருக்குது. இன்றைக்கான ஈவெண்ட்டில் யார் லக்ஷ்மி பிரியா அதாவது காவேரி கூட போயிருக்காங்கன்னா வெண்ணிலா. உண்மையாலுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, இருந்தாலும் பிகா கூப்பிட்ருக்கலாம்லன்னு மைண்ட் வைஸ் இருந்தது. மேபி சுவாமி பிஸியாக இருந்திருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு நம்மளுடைய காவேரியும் வெண்ணிலாவும் அழைச்சிருக்காங்க, இன்னும் சிலரையும் அழைச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலில். ஸோ 2 எதிரெதிர் துருவமாக சீரியலில் பார்க்குற பர்சன்ஸ் இப்போதைக்கு இல்லையா. ஸோ அவங்களோட அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு லுக்கில் பெரம்பலூரில் நியூ இயர் ஈவெண்ட் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவை பார்க்குறோம். சாரி இது மாதிரி சொல்கிறதுக்கு, பட் ஆனால் எனக்கு லக்ஷ்மி பிரியாவை டக்குன்னு பார்க்கும்போது சித்து மாதிரி இன்றைக்கி தெரிஞ்சாங்க. நிறைய இடத்துல நிறைய செலிப்ரிட்டிஸ் எனக்கு சித்து மாதிரி தெரிவாங்க. ஷமந்தா தெரிவாங்க, ரக்ஷிதா தெரிவாங்க. ஏன்னு தெரியல, அவங்க என் மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்கிறனால யாரை பார்த்தாலும் சித்து மாதிரியே இப்போ தெரியுது. ஸோ எனக்கு அவ்வளோ தூரம் அவங்க மனசில் இருக்காங்க அப்படின்ட்டு ரியலி மிஸ் யூ சித்து. இன்றைக்கி அப்பாவுடைய இழப்பு அப்படிங்கிறதுல இந்த வீடியோலாம் என்னால் பேச முடியல தான், பட் ஆனால் வந்துட்டு அப்டேட்ஸ் என்னென்ன டைவர்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆயிடுறேன். ஸோ அதுதான். இருந்தாலும் எனக்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி சித்துவோடைய நினைவுகளோடையே இருக்குது, பட் இருந்தாலும் அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும். உங்களுடைய கருத்துக்கள்.